கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் நாள் புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தவக்காலங்கள் முழுவதும் நம்மை முழுமையாக ஜபத்திலும் தவத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வாரமானது நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி அவருடைய பாடுகளை தியானித்து வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்கின்ற பொழுது, யூதாஸ் இயேசுநாதரை காட்டிக் கொடுக்கின்றார். அதே போன்று ராயப்பரும் இயேசுநாதரை 3 முறை மறுதலிக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு கருத்தானது, வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே பிரச்சனைகளை, சவால்களை நாம் சந்தித்து வந்தாலும் இறைவன் இரக்கம் குணம் கொண்டவர், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். யூதாஸ் வெள்ளி காசுக்காக இயேசுநாதரை காட்டிக் கொடுக்கின்றார். பிறகு தான் செய்த தவறிற்காக மனம் வருந்தி அந்த காசுகளை திருப்பி கொடுத்து அத்தோடு நில்லாமல் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ளுகின்றார். அங்கே அவர் செய்த தவறு இறைவன் மன்னிக்க கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதை யூதாஸ் புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றார். அதன் காரணமாக தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடினாலும் தன்னுடைய உயிரையுமே மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு செல்லுகின்றார். மற்றொரு பக்கம் நாம் பார்க்கின்ற பொழுது, பேதுரும் தன்னுடைய இயலாமையினால் அல்லது பயத்தினால் இயேசுவை 3 முறை மறுதலிக்கின்றார். அப்படி மறுதலித்தாலும் கூட இறைவன் இயேசு கிறிஸ்து மன்னிக்க கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதை புரிந்து கண்ணீர் சிந்தி இறைவனோடு ஐக்கியப்பட முயற்சி செய்கின்றார். அதன் காரணமாக நாம் பார்க்கின்றோம், விவிலியத்திலே நீ பாறை, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்கின்ற ஒரு உறுதி கொடுக்கப்படுகின்றது. எனவே மனிதர்களாகிய நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே காட்டிக் கொடுத்தும் மறுதலித்தும் மற்றவர்களுக்கு மன சங்கடங்களை ஏற்படுத்தி இருப்போம். ஆனால் உயிரை விடுவதோ அல்லது ஒரு அசாதாரண முடிவுகளை எடுப்பதோ ஒரு தீர்வு அல்ல. மாறாக இறைவனிடம் ஐக்கியப்பட்டு நம்மையே முழுமையாக சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக திருவருட்சாதனமான பாவ மன்னிப்பு வழியாக நாம் நம் உறவை இறைவனோடும் மற்றவர்களோடும், நம்முடைய உறவை நம்மோடும் மேம்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்திலே திருவருட்சாதனமான பாவ சங்கீர்த்தனத்தை முழுமையாக ஏற்று மன வருத்தப்பட்டு மனம் திருந்தி இறைவனோடு ஐக்கியப்பட்டு நாம் வாழுகின்ற பொழுது முழுமையாக இறைவன் நம்மை பயன்படுத்துவார் என்பதை புரிந்து கொண்டு அதன் வழியிலே செயல்படுவோம். இந்த புனித வாரம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மன அமைதியையும் மன மாற்றத்தையும் கொடுத்து இறைவனின் அன்பிலே நிலைத்திருக்க ஒரு வாய்ப்பாக அமையட்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இறை ஆசீர் நிறைவாக இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.